ஹாய் குட்டீஸ். அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெப ஆலயத்துக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணா? எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தாமல் உயர்த்தி, வந்திருக்கிற ஆயக்காரனையும் தாழ்த்தி ரொம்ப பெருமையான மேட்டுமையான ஜெபம் செய்தான்னு சொல்லிட்டு நம்ம அநேக முறை ஆயர்கள் மூலமாகவும் நற்செய்தி பணியர்கள் மூலமும் கேட்டிருக்கோம் பிள்ளைங்களா. இங்கே பாருங்களேன், அந்த பரிசேயன் அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு தாழ்மைன்றது கொஞ்சம் கூட இல்லை. நான் இந்த மாதிரி உனக்கு காணிக்கை செலுத்துகிறேன், நான் 2 வாரம் உபவாசம் இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உனக்கு பிரியமாக இருக்கிறேன், அதுவும் அந்த ஆயக்காரனை போல் இல்லாமல் இருக்கிறேன் அப்படிலாம் மற்றவங்களை தாழ்த்தி தன்னை உயர்த்தி பேசுகிற இந்த பரிசேயன் முன்னாடி ஆயக்காரன் எவ்வளோ நல்லவன்ல. அவன் என்ன பண்ணுறான்? தன்னை ரொம்ப தாழ்த்துறதுனால தன்னுடைய நற்பண்களை பெருமை அடித்து கொள்ளாமல் மேன்மையாக இருக்கிற கடவுளுக்கு தன்னை தாழ்மைப்படுத்தி அவன் தூரத்திலே நின்று கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்காமல் தன் மார்பிலே அரைந்து கொண்டு, ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? ஜெபிக்கிறான். பிள்ளைங்களா, நாம் அப்படி நம்மளை தாழ்த்துறப்ப தான் கடவுள் எல்லார் மத்தியிலும் நம்மளை உயர்த்தி என்ன பண்ணுவார்? பெருமையாய் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாய் நம்மளை வைப்பார். நம்மளை பெருமையாக பேசிக்கிறப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இல்லையா பிள்ளைங்களா? எப்படி இல்லை? மனுஷனுக்கு தாழ்மை இருக்கணும், மற்றவங்களுக்கு பணிவிடை செய்கிற மக்களாக இருக்கணும். நம்ம சொல்லுவோம் எப்போவுமே, நீ முதன்மையாக இருக்க விரும்பினால் மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரனாக இரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பிள்ளைங்களா? இறைவேண்டல் செய்கிறப்போ கூட ஆண்டவரை அதிகமாக உயர்த்தி நம்மை தாழ்த்தி என்ன பண்ணணும்? நாம் ஊழியம் பண்ணணும், மற்றவர்களுக்கு முன்பாய் தாழ்மைப்படணும். புனித பேசில் த கிரேட் அவர் தாழ்மையை பறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தாழ்மையான மனுஷன் பூமிக்குரிய மரியாதையை தவிர்க்கிறார். மற்றவங்க என்னை பாராட்டணும், மற்றவங்க என்னை பெருமைப்படுத்தணும், மற்றவங்க முன்னாடி நான் பெருமையாக இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க பூமிக்குரிய மக்கள். ஆனால் ஆண்டவருக்குரிய மக்கள் தன்னை மனிதர்களிலிருந்து சிறியவராக நினைப்பாங்க, மற்றவர்களுக்கு முன்னாடி தாழ்மைப்படுவாங்க, எப்பொழுதே மற்றவர்களுக்கு முன்னாடி தங்களை தாழ்த்தி மற்றவர்களிடம் அன்பாகவும் பணிவாகவும் பண்பாகவும் நடந்து கொள்வாங்க. பிள்ளைங்களா, நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நற்குணங்கள் ஆண்டவருக்கு மாத்திரம் வெளிப்படணும். மனுஷாளுக்கு காட்டுறதுனால நாம் உயரவே முடியாது பிள்ளைங்களா. ஆண்டவருக்கு முன்னாடி நம் நற்பண்புகளை காட்டும் பொழுது அவர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். இதை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அநேக மக்களை தாழ்மைப்படுவர்களே நான் பார்த்துருக்கேன் பிள்ளைங்களா. சரியா பிள்ளைங்களா? நம்ம கல்வி, குடும்ப பின்னணி, செல்வம், பயபக்தி இது கூட நமக்கு பெருமையை தரக்கூடாது, மாறாக பணிவை தான் தரணும். அப்படி தானே இருக்கணும் பிள்ளைங்களா. பாய் குட்டீஸ்.